வணக்கம். ரூபவாயினின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ரஜினி ஆண்ட்ரூ. இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிரந்தர குழுவின் அரசியல் சபை உறுப்பினர் லியூன் சான் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. இலங்கை தொடர்பில் பக்கசார்பற்ற விதத்திலும் நியாயமான முறையிலும் செயற்படுமாறு அரசாங்கம் நவநீத பிள்ளையிடம் மீண்டும் வலியுறுத்தல். வடமாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் மாத்திரமே நிரந்தர அமைதியையும் அபிவிருத்தியையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. இலங்கையில் தற்கொலைகள் குறைவடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. தமது ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கட்டுப்பாட்டின் கீழ் சிரியா ஒப்படைக்குமாயின் அந்நாட்டுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை கைவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. விரிவான செய்திகள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிரந்தர குழுவின் அரசியல் சபை உறுப்பினர் லியூ யுன்சான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்துள்ளார். யுன்சான் இன்று காலை ஜனாதிபதி மாளிகைக்கு விஜயம் செய்திருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வுக்கான உடன்படிக்கையை முன்னெடுப்பதே தமது விஜயத்தின் நோக்கமாகும் என்று யுன்சான் குறிப்பிட்டார். சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு உயர்மட்டத்தை அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இது பொருளாதாரம், கலாச்சாரம், தொழில்நுட்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு முக்கியமாகும் என்று யுன்சான் குறிப்பிட்டார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் நல்வாழ்த்துக்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு யுன்சான் தெரிவித்தார். சமீபத்திய விஜயத்தின் போது ஆசிய அரசியல் கட்சி சர்வதேச மாநாட்டில் ஜனாதிபதி கலந்து கொண்டமைக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். சீனா இலங்கைக்கு வழங்கும் நீண்டகால ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி நன்றி கூறினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவைச் சேர்ந்தவரும் துணை அமைச்சர்கள் பலரும் இலங்கைக்கான சீன தூதுவர் வோ ஜியாங்கோவும் இந்த தூதுக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சர்களான கஹலிய ரம்புக்வெல, நிமால் சிரிபாலடி சில்வா, லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன, பிரதி அமைச்சர் நியோமால் பெரேரா, ஊடக மற்றும் தகவல் துறை அமைச்சின் கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர், வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணா திலக அமுனுகம, சீனாவுக்கான இலங்கை தூதுவர் ரஞ்சித் உயான்கோட உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். வடமாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் மாத்திரமே நிரந்தர அமைதியும் அபிவிருத்தியும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சாவகச்சேரி நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார். இதில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளர் தவராஜா, ஏனைய வேட்பாளர்களான கந்தசாமி, கமலேந்திரன், சர்வானந்தா, அகிலதாஸ், சார்ல்ஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் நீங்கள் பெற்ற தவறுகள் எதிர்கால வழிமுறையில் கொண்டு போய் நல்ல சூழலில் விடுவதற்காக சரியாக இருந்தவழியால் மலையக மக்களின் பிரச்சினைகளை சம்பந்தப்பட்ட இடங்களில் பேசி தீர்வு காண வேண்டுமானால் மலையக மக்கள் சரியான மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த தேர்தலை கண்டி மக்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மத்திய மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு கலஹா பிரதேசத்தில் உள்ள பல தோட்டங்களுக்கு விஜயம் செய்தபோது அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அமைச்சருடன் பிரதியமைச்சர் முத்து சிவலிங்கம், ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் என பல முக்கியஸ்தர்களும் சென்றிருந்தனர். முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு வாக்களிப்பதன் மூலம் மாத்திரமே உரிமைகளையும் 30 வருட கால அகதி வாழ்வுக்கான விடுவையும் பெற்றுக் கொள்ள முடியும் என அமைச்சர் ரிஷாத் பதியுத்தீன் தெரிவித்தார். எனவே இம்முறை வடமாகாண சபை தேர்தலில் முஸ்லிம் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மன்னார் மாவட்டத்தில் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று புத்தளம் தம்பப்பணியில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இந்நிகழ்வில் முஸ்லிம் பிரதேச சபை தலைவர் எஹியா, மாந்தை பிரதேச சபை உறுப்பினர் AR தௌஃபிக், மன்னார் பிரதேச சபை தலைவர் MA அரபாத் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்தும் நேற்று புத்தளத்தில் கூட்டம் நடைபெற்றது. இதில் புத்தளம் நகரசபை தலைவர் KA பாய்ஸ் உரையாற்றினார். வடமேல் மாகாண சபை தேர்தலில் இம்முறை போட்டியிடும் NTM தாகிர், எஹியா, கமருதீன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஒரு மாகாண சபையேனும் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி கொள்ளாதென நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மலேக மக்கள் முன்னணியின் அரசியல் தலைவருமான வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹப்புகஸ்தலாவ பிரதேசத்தில் பல நிகழ்ச்சி திட்டங்களில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். ஆனாலும் கூட நாங்கள் வருகின்ற அரசாங்கத்தை எங்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக நிரப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நாங்கள் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த முறை இந்த தேர்தலையே நாங்கள் தனியாக கேட்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் மன்னார் மாவட்ட மக்கள் அளிக்கும் வாக்குகள் சர்வதேச சக்திகளுக்கும் இலங்கை அடகு வைத்து அரசு நடத்த முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் சாட்டையாக அமைய வேண்டும் என பிரதி அமைச்சர் MLA மிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கீழ் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து மன்னார் பெரியமடு பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனேஸ் பாரூக் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். இதன்போது பல எதிர்க்கட்சி ஆதரவாளர்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டனர். மாகாண சபை தேர்தல்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு முடிவடைந்துள்ளது. வாக்களிப்பு நேற்றும் இன்றும் அமைதியான முறையில் நடைபெற்றதாக தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது. தபால் மூலம் வாக்களிக்க தவறியவர்கள் எதிர்வரும் 12ஆம், 13ஆம், 14ஆம் திகதிகள் வாக்களிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இத்திகதிகளில் அலுவலக நேரத்தில் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில், கொழும்பு மாவட்டத்திற்கான தேர்தல் செயலகத்தில் தபால் மூல வாக்களிப்பை மேற்கொள்ள வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 1,11,383 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றனர். தபால் மூல வாக்களிப்பு அமைதியான முறையில் நடைபெற்றதாக பஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்கொலைகள் குறைவடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடும் விஷத்துடன் கூடிய கிருமிநாசினிகளை விற்பனை தடை செய்யப்பட்டமை, நோயாளர்களுக்கான சிகிச்சை சேவை உயர்வான மட்டத்தில் காணப்படுவது முதலானவை இதற்கு முக்கிய காரணங்களாகும். உலக சுகாதார அமைப்பு அர்த்தப்படுத்தலுக்கு அமைவாக அறிந்து கொண்டு சொந்த விருப்பத்தில் மரணத்தில் முடிவடையும் செயற்பாடுகள் ஈடுபடுதல் தற்கொலை செய்து கொள்ளல் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. தெளிவு குறைவின்மை, ஈடுபாடில்லாமை, கவனம் செலுத்தும் ஆற்றல் இன்மை, பாதிப்பிலிருந்து மீள முடியாமை முதலான விடயங்களை சிலர் அடிப்படையாக கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கின்றனர். ஒவ்வொரு 40 வினாடிக்கு உலகில் எங்கேயாவது ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்கிறார். உலகில் ஆக கூடுதலான தற்கொலைகள் இடம்பெறும் நாடாக லித்துவேனியா இடம்பெற்றுள்ளது. வருடாந்தம் இத்தொகை 1,40,000 பேராவார். தற்கொலை செய்து கொள்ளும் நாடுகள் மத்தியில் 4வது இடத்தில் இலங்கை இடம்பெற்றுள்ளது. 1965ஆம் ஆண்டில் நாட்டில் 8,500 தற்கொலை சம்பவங்கள் இடம்பெற்றன. பின்னர் கடந்த வருடத்தில் இந்த தொகை 3,500ஆக குறைவடைந்தது. சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் இன்று இடம்பெற்றது. அவமானப்படுத்தல் மூலம் இடம்பெறும் தற்கொலை தடுப்பதில் உள்ள முக்கிய தடை என்பது இம்முறை துணைப்பொருளாகும். அவமானப்படுத்தலினால் பல்வேறு தொல்லைகள், நோய்களுக்கு உள்ளாகும் மனநிலை ஆகியன ஏற்படுகின்றன. இவ்வாறானவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதன் மூலம் தற்கொலை முயற்சியை தடுக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். தமது வாழ்க்கையின் பெறுமதி தொடர்பான புரிந்துணர்வு மற்றும் நம்பிக்கை ஏற்படுத்துவது, பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் ஆற்றலை அதிகரித்தல், திடீர் கோபத்தை கட்டுப்படுத்துவது, காத்திரமான சுகாதார நிலையை எடுப்பது முதலானவை பாதுகாப்பான நடவடிக்கைகளாகும். தெளிவுபடுத்தல், சரியான வழியை கட்டுதல் மற்றும் சமூக பங்களிப்புடன் தற்கொலையை தடுக்க முடியும் என்று உளவியல் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தில் கடந்த வருடம் முன்பள்ளி ஆசிரிய பயிற்சினர்களை நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வைக்கும் நிகழ்வும் பட்டமளிப்பு நிகழ்வும் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அங்கு முன்பள்ளி ஆசிரியர்கள் 645 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் G. சந்திரஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, யாழ் மாநகர சபையின் முதல்வர் யோகேஸ்வரி பத்குணராஜா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அமைச்சர் பசில் ராஜபக்சவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபன பிரகடனம் வடக்கு தமிழ் மக்களை மீண்டும் திசை திருப்பதற்குரிய பிரகடனமாக அமைந்துள்ளது என அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்தார். இது வெளிநாட்டு தேவைக்கு அமைய தயாரிக்கப்பட்ட ஒன்றாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமர்ப்பித்தது தேர்தல் விஞ்ஞாபனம் அல்ல, தந்திரோபாய எழுத்தாவனமாகும் என்று அமைச்சர் கூறினார். வடமாகாணத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டு குறித்து அமைச்சர் தெளிவுபடுத்தினார். பயங்கரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் மக்கள் ஒரு நாளும் பிற்போக்குவாதத்துக்கு உதவ மாட்டார்கள் என்று அமைச்சர் H.M. ஃபௌசி தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார கூட்டத்தொடரின் 5வது கூட்டம் நாளை வவுனியா வைரவ புளியங்குளம் மைதானத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ளது. முன்னர் நடைபெற்ற முக்கிய கூட்டங்களில் பெரும் எண்ணிக்கையான மக்கள் கலந்து கொண்டார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முதலாவது கூட்டம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 62வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு குருநாகல் மாளிகாபிட்டிய விளையாட்டு மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. සන්ධානයේ ප්‍රධාන ජනරැලි ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය 62 වෙනි සංවත්සරයට සමගාමීව කුරුණෑගල මාලිකාපිටිය ක්‍රීඩාංගණයෙන් පසුගිය දෙවන දින ආරම්භ ஆசியாவின் பாரிய ஜனநாயக நீரோட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்திருப்பதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். நாட்டின் அனைத்து மக்களுக்கும் ஜனநாயகத்தின் பிரதிபலன்களை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். උතුරේ ජනතාවට ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය ලබා දුන්න ඡන්දයක් දීලා ඕන කෙනෙකුට ඡන්දෙ දෙන්න. ඉතින් ඊට වඩා ප්‍රජාතන්ත්‍රවාදයක් තියනවද? கண்டி திகன கங்கால விளையாட்டு மைதானத்தில் 2வது பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதிய தொழிலாளர் முன்னணியின் தலைவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான முரளி ரகுநாதன் இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார். கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி தாம் உயிருடன் இருக்கும் வரையில் எவருக்கும் நாட்டை பிரிக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை உறுதி செய்தார். මේකේ පේනවා මොනතරම් බංකොලොත් වෙලාද කියලා එකක්. මේ රට බෙදන්න මේ නායකයා ඉන්නකම් ඉඩ තියන්නේ නැහැ කියන එකත් තමුන්නාන්සේලාට මතක් කරන්න ඕන. கூட்டத்தொடரின் 3வது கூட்டம் மாத்தளை எட்வர்ட் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. நாட்டின் அனைத்து இன மக்களின் பாதுகாப்பிற்காக தாம் முன்னிற்பதாக ஜனாதிபதி கூட்டத்தில் உரையாற்றுகையில் குறிப்பிட்டார். අපේ ඇමතිවරු අපි සූදානම් වෙලා ඉන්නවා. ඒක නිසා මේවා දකින්නවා මේ අය. මේ වෙනස උන්ට පේනවා විපක්ෂයට. එතකොට උන්ට බයක් ඇති වෙනවා. ඒ නිසා තමයි මේ සියලු බොරු ප්‍රචාර නොඑක් බොරු කටකතා ප්‍රචාරය කරනවට රැවටෙන්න එපා. ඔබගේ ආරක්ෂකයා වශයෙන් අපි ඉන්නවයි කියන එක තමුන්නාන්සේලා අමතක කරන්න එපයි කියන එකත් මම මතක් කරනවා. සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා මේවැයක් නැතුව එකට හත්පැය දෙනගෙන ඉදිරියට යන්න අපි සූදානම් වෙන්න. යන තන ජයග්‍රහණය. 4வது பொதுக்கூட்டம் ஹட்டன் தன்பார் மைதானத்தில் 8ஆம் தேதி இடம்பெற்றது. பெருமழையையும் பொருட்படுத்தாத பெரும் எண்ணிக்கையான மக்கள் விளையாட்டு மைதானத்தில் கூடியிருந்தனர். தோட்ட மக்களின் தேவைக்காக தற்போதைய அரசாங்கமே முன்னிற்கின்றது என்று ஜனாதிபதி கூட்டத்தில் உரையாற்றுகையில் கூறினார். වතුකරේ ජනතාවගේ වමනා එපාකම් සොයලා බලලා තියෙනවා නම් ඒ කවුරුවත් නෙවෙයි ඒ අපේ රජයෙන් කියන එක අපි තමුන්නාන්සලාට මතක් කරන්න ඕන. අපි ලයිමේ ප්‍රශ්නය වැඩිකල් නොගීම ලයිම් නැති කරලා ගෙවල් නැති කරන යුගය අපි ඇති කරනවා කියලා දකුණු කලින් இலங்கை தொடர்பாக பக்கசார்பற்ற மற்றும் நியாயமான முறையிலும் செயற்படுமாறு அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் நவநீதம்பிள்ளையிடம் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது.
அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு அங்கீகார தன்மையை வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் ஜெனீவாவில் உள்ள இலங்கை தூதுவர் ரவிநாத் ஆரியசிங்க ஆணையாளருக்கு அறிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 24வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான கருத்து நேற்று முன்வைக்கப்பட்டது. இதனை முன்வைத்த தூதுவர் இலங்கை மனித உரிமைகளை பாதுகாப்புக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை தெளிவுபடுத்தினார். ஆணையாளர் எந்தவித தடையுமின்றி தனது விஜயத்தை மேற்கொள்வதற்கும் எத்தகைய தரப்பினரையும் சந்திப்பதற்குமான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுத்ததையும் ரவிநாத் ஆரியசிங்க இதன்போது நினைவு கூர்ந்தார். இதனை நல்லெண்ண நோக்கில் ஆணையாளர் பயன்படுத்த வேண்டும் என்று தூதுவர் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு எதிராக பல்வேறு பிற்போக்குவாத குழுக்களும் இரகசியமான நிகழ்ச்சி நிரலுடன் சிலரும் புலம்பெயர் உறுப்பினர்களும் பயனடையும் நிலை ஏற்படுத்துவதற்காக ஆணையாளர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. இலங்கையில் தமக்கு தகவல்களை வழங்கியவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நவநீதம் பிள்ளை தெரிவித்த கூட்டுக்கு ரவிநாத் ஆரியசிங்க பதிலளித்தார். சம்பந்தப்பட்ட தகவல்கள் சாட்சியங்களுடன் அரசாங்கத்திற்கு வழங்கப்படுமாயின் அது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வதற்கு வசதி இருப்பதாகவும் ஜெனீவாவில் இலங்கை தூதுவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் சட்ட நடைமுறையை ஏனைய நாடுகளுக்கு எடுத்துக்காட்டான முறையில் வலுவூட்டுவதற்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் தெரிவித்துள்ளார். யுத்தத்திற்கு பின்னர் இலங்கையில் அனைத்து பிரிவுகளையும் வலுவூட்டுவதற்கான பணி சட்டத்துறைக்கு வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நீதியரசர் கூறினார். பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றினார். தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் நீதித்துறையை வலுவூட்டுவதும் நீதிக்கு புறம்பான விடயங்களை புறந்தள்ளுவதற்கான தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். நீதி மற்றும் ஜனநாயகத்திற்கு அப்பால் எவராலும் செயற்படுவதற்கு முடியாது. சட்டம் மற்றும் சட்டத்தரணிகள் தொழிற்சங்கம் தொடர்பில் மக்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கையை பாதுகாப்பது சட்டத்தரணிகளுக்கு உள்ள பொறுப்பாகும் என்றும் பிரதமர் நீதியரசர் குறிப்பிட்டார். சட்டத்துறையை வலுவூட்டுவதற்காக திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நீதியரசர் மொஹான் பீரிஸ் கூறினார். கொழும்பு பம்பலப்பிட்டி சம்மாங்கோடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா இன்று வெகு சிறப்பாக இடம்பெற்றது. ஆலயத்தின் 12வது வருஷாபிஷேக திருவிழா கடந்த மாதம் 26ஆம் திகதி மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமானது. கடந்த 30ஆம் திகதி முதல் 8ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் நவ கலச அபிஷேகமும் லட்சார்ச்சனையும் இடம்பெற்றன. விநாயகர் சதுர்த்தி தினமான நேற்று 1008 சங்காபிஷேக பெருவிழா நடைபெற்றது. இன்று காலை வசந்த மண்டப பூஜைகளும் இடம்பெற்றன. அதனை அடுத்து ஸ்ரீ விநாயக பெருமான் உள்வீதி வலம் வந்து அலங்கரிக்கப்பட்ட சித்திரத்தேர் ஊர்வலம் ஆரம்பமானது. இதில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். கொட்டகலை அருள்மிகு ஸ்ரீ முத்து விநாயகர் தேவஸ்தானத்தின் 35வது வருடாந்த தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. காலை விசேட பூஜைகளும் சங்காபிஷேகமும் இடம்பெற்றன. இந்த விசேட பூஜைகளை ஸ்கந்தராஜா குருக்கள் நடத்தி வைத்தார். மாலை சுவாமிகள் முத்தேர் பவனி கொட்டகலை ஸ்டேஷன் வீதி வழியாக ஊர்வலம் சென்று பின்னர் தேவஸ்தானத்தை வந்தடைந்தது. இத்தேர் திருவிழாவில் பெருந்தொகையான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாங்குளம் அம்பகாமம் பிள்ளையார் ஆலய வருடாந்த சதுர்த்தி திருவிழா நேற்று இடம்பெற்றது. ஆலய பிரதம பூசகர் நாதன் கிரியைகளை நடத்தி வைத்தார். வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று பெருமானின் உள்வீதி மற்றும் வெளிவீதி வரும் நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி, கற்பூர சட்டி, பாட்குடம் என்பன ஏந்தி தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினார்கள். பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் 3 சுயேட்சை குழு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டுள்ளனர். மாகாணத்தில் அமைதி மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்துடன் பொருந்துணர்வுடன் செயற்படுவதாக இவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் சுயேட்சைக்குழு இலக்கம் 3 கீழ் போட்டியிடும் குழுவின் தலைவர் எஸ் திருலோகநாதன் உள்ளிட்ட சிலர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்து கொண்டனர். அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் தலைமையில் யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இவர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு ஆதரவு தெரிவித்தனர்.
வவுனியா மாவட்டத்தில் வடமாகாண சபைக்கு போட்டியிடும் சுயேட்சைக்குழு 2 செயற்பாட்டாளர்கள் சிலர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்துள்ளனர். வவுனியா பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் உதித்த லொக்கு பண்டாரவின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. குருநாகல் கல்கம பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி செயற்பாட்டாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார்கள். அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி இவர்களுக்கான அங்கத்துவத்தை வழங்கினார். இவர்கள் போகஹாய, திப்பெட்டுவாவ, கட்டுக்கம்புல, வலத்வெவ் ஆகிய கிராமங்களை சேர்ந்தவர்களாவர். தமது ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கட்டுப்பாட்டின் கீழ் ஒப்படைக்க சிரிய அரசாங்கம் முன்வந்தால் அந்நாட்டுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் இருந்து தாம் விலகிக் கொள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். அந்நாட்டு தொலைக்காட்சி ஒன்றுக்கு நேற்று பேட்டி அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். சிரியா தமது ரசாயன ஆயுதத்தை சர்வதேச சமூகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என அண்மையில் ரஷ்யா தெரிவித்திருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக சிரிய அரசாங்கமும் அறிவித்துள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் நலனையும் கருத்தில் கொண்டு இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டதாக சிரிய வெளிவிவகார அமைச்சர் வாலித் அல் முஹல்லம் தெரிவித்துள்ளார். சீனாவும் ரஷ்யாவின் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டுள்ளது. ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியமைக்காக சிரியாவுக்கு எதிராக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். இதுகுறித்து அமெரிக்க காங்கிரஸ் சபையும் தற்போது கலந்துரையாடி வருகிறது. எவ்வாறாயினும் தமது அரசாங்கம் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை என சிரியா வலியுறுத்தி வருகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிரந்தர குழுவின் அரசியல் சபை உறுப்பினர் லியூன் சான் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. இலங்கை தொடர்பில் பக்கசார்பற்ற விதத்திலும் நியாயமான முறையிலும் செயற்படுமாறு அரசாங்கம் நவநீத பிள்ளையிடம் மீண்டும் வலியுறுத்தல். வடமாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் மாத்திரமே நிரந்தர அமைதியையும் அபிவிருத்தியையும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு. இலங்கையில் தற்கொலைகள் குறைவடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. தமது ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கட்டுப்பாட்டின் கீழ் சிரியா ஒப்படைக்குமாயின் அந்நாட்டுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை கைவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. இத்துடன் ரூபானின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.